ஒரு திமுக தலைவர் வந்துட்டு நைட்டோட நைட்டா ஒரு விலைமாதரை வர வச்சு அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சான். தெரிஞ்ச பிறகு சொல்லியிருக்காரு, நான் ஒன்றும் முற்றும் துறந்த முனிவரும் அல்ல, அவள் ஒன்றும் படித்தாண்டாத பத்தினியும் இல்லைன்னு ஒரு தலைவர் சொல்லியிருக்கிறாராம். யாருன்னு படிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். இன்னொரு திமுக தலைவர் ஒரு 3 பெண் குழந்தைகளை வச்சுக்கிட்டு ஒரு அப்பா வயசானவர் இதே சென்னையில சாப்பாட்டுக்கு வந்துட்டு இல்லாம வேற வெளியில இருந்து தவறான தொழில அந்த பெண்களே ஈடுபடுத்திருக்காரு, தன்னோட பெண் பிள்ளைகளை. அவங்கள்ட்ட போயிட்டு ஆளுகள் வந்து காசு கொடுத்துட்டு அனுபவிச்சுட்டு வரும்பொழுது உங்க பொண்ணுங்க எங்களுக்கு ஒத்துழைக்கல, காசை திருப்பி கொடுறான்னு சொல்லி திருப்பி வாங்கிட்டு வந்த கூட்டம் சார்ந்த திமுக கூட்டம். கவிஞர் கண்ணதாசன் சொல்லியிருக்காரு, நான் சொல்லல, கேஸ் போட்டா நீங்க கண்ணதாசன் மேலதான் போடணும். இன்னொரு முறை வந்துட்டு வண்டியில ஏத்திட்டு போயிட்டு விலைமாதர்களை தேடி வண்டியில ஏத்திட்டு போய் ஒரு ஹோட்டல்ல வச்சு அனுபவிச்சுட்டு போகும்போது காசு கொடுக்காம, பஸ்ஸுக்கு கூட காசு கொடுக்காம அனுப்புன கூட்டம் சார்ந்த திமுக கூட்டம். எவ்வளவு அயோக்கிய ஆசாமிகள் இதுல இருந்திருக்கிறாங்க. இந்த வரலாறு தெரிஞ்சதுன்னா, நான் சொல்றது உங்களுக்கு பொய்னா, கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய வனவாசங்கிற புத்தகம் வானதி பதிப்பகம் வெளியிட்டு இருக்கு, கண்ணதாசன் பதிப்பகம் கூட வச்சிருக்கோம். இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. நான் சொன்னது ஒரு விஷயமாவது பொய்ன்னு யாராச்சும் ப்ரூவ் பண்ணிட்டா நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன். நானே வந்து திமுக ஜாமீன் நிக்கிறேன்.